வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹாட் மில்க் மார்பிள் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாட் மில்க் மார்பிள் கேக் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? மைதா 1 கப், அதாவது 167 கிராம், முட்டை 2, சர்க்கரை 3/4 கப், பால் 1/2 கப், வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கப். நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 முட்டையை நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க எடுத்து வெளில வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த முட்டையை கலர் மாறுற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் மாறினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப் சர்க்கரையை ஒரு 3 போர்ஷன் அளவுக்கு அந்த முட்டையில சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த எக் மிக்சர் வந்து நல்ல ஒரு ஃபோமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா அன்ஃப்ளேவர்ட் ஆயிலாக இருக்கணும். எண்ணெயை சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பிளெண்டாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் மைதா மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு கூடவே பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 டைம்ஸ் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் ஜலிச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப ரஃப்பாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஜென்டலான மிக்ஸாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் நான் இதை மறுபடியும் ஜலிச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம கேக்கோட ஸ்பெஷல் ஹாட் மில்க்கு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் சேர்த்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா பாலோட மிக்ஸ் ஆகிட்டு பால் ஒரு கொதி வந்த உடனே நம்ம நிறுத்திடலாம். இப்போ இந்த பாலை நம்ம கேக் பேட்டரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட பேட்டர் இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு நான் கேக்கை வந்து அவன்ல செய்ய போறேன். ஸோ அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மார்பிள் கேக் செய்ய போகிறோம். அதனால நான் கேக் பேட்டரை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 பவுலில் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சிருக்க கொக்கோ பவுடரை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ இது மாவு கூட நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. நான் இன்னைக்கு இந்த கேக்கை பிரெட் லோஃப் பேன்ல தான் செய்ய போறேன். ஸோ அதை நான் அந்த பேனை கிரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம இதில் கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒயிட் பேட்டர் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. சேர்த்துட்டதுக்கு அப்புறமா
நம்ம சாக்கோ பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 பேட்டரியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ இதை நம்ம 2 டேப் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக 2 தடவை நம்ம இந்த பிரெட் லோஃபை டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட அவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேனை வந்து அவனில் பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிட்டு நான் இந்த கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 30 to 45 minutes ஆகும். இதே கேக்கை நம்ம குக்கர்லயும் செய்யலாம். குக்கர்ல கேக் செய்யறது எப்படிங்கிற லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ 45 minutes முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஹாட் மில்க் மார்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, டேபிளுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நைஃபை வச்சு நான் அதை குத்தி பார்க்குறேன். நைஃப்ல ஒட்டாம வருது. ஸோ நம்மளோட கேக் பர்ஃபெக்டா பேக் ஆயிருக்கு. கேக்கை நான் நைஃப் வச்சு லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த கேக்கை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதோட டிசைனே சூப்பராக இருக்குல்ல. கேக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. யம்மியான கேக். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங் வித் மீ ருத்ரா.